தொடர்ந்து நம்மிடையே நடிகரும் ஒளிப்பதிவாளருமான திரு நட்டி நடராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. பாரதி ராஜா என்று காலமாக இருக்கிறார். அவருடைய இழப்பு என்பது திரைத்துறையில் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. அவருடன் நீங்க பயணித்த அந்த காலங்கள் எப்படி இருந்திருக்கிறது? உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கலாம். பெரிய இழப்புங்க. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து அந்த பரிணிதா இயக்கல திரைப்படங்கள் ஒளிப்பதிவு முடிச்சதுக்கப்புறம் அவர் பொம்மலாட்டம்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த டைம்ல தான் அவர் கூட எனக்கு பெரிய ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்க வேண்டிய ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அவரோட அந்த நினைவுகளை என்னால மறக்கவே முடியாதுங்க. ரொம்ப அது எப்படி இருக்குது, அவர் காலமானது வந்து இந்த பெரிய இழப்பு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் அவருக்கு நான் ஒரு ஒரு ஒளிப்பதிவாளனா அவர்கிட்ட நான் ஒரு வாரம் ஷூட் பண்ணியிருக்கேன். என்னோட டேட் இஷ்யூ வந்ததுனால அதை கண்டினியூ பண்ண முடியல அந்த டைம்ல. ஆனா ஒரு வாரம் அவருக்கு நான் ஒளிப்பதிவு பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய வாய்ப்பு. அது அந்த அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல நான் அவரோட பயணிச்சது, அவர் பல விஷயங்களை பகிர்ந்தது. அவர் வந்து தேனியில வந்து எப்படி ஆரம்பிச்சாரு, என்னவா ஆரம்பிச்சாரு, எப்படி தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணாரு, எப்படி அவரோட நண்பர்கள் அமைஞ்சாங்க, எப்படி இளையராஜா சார், பாஸ்கர் சார் அவங்கெல்லாம் அவரோட நட்பு அமைஞ்சது, இதெல்லாம் வந்து அவர் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது பெரிய விஷயமா இருந்தது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. லைக் ஃபாதர் ஃபிகர் டு அஸ், ஆல் ஆஃப் அஸ். பல இயக்குனர்கள் வந்து அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்து அது அந்த அந்த மாதிரி வந்து அந்த கண் அதாவது சினிமாங்கிற ஒரு பார்வையே இந்த உலகத்துக்கு இந்த தமிழ் சினிமாவுக்கு மாத்தி விட்ட ஒரு மனிதர் அவர். பெரிய இழப்புங்க, தாங்க முடியலங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருடன் நீங்க பயணித்த போது இது என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குல்ல, அது என்ன சார்? அந்த அந்த சீக்வன்சஸ் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஒரு க்ளோஸ்அப் வந்து ஒன்னு செக் பண்ணாரு எங்கிட்ட. நான் கரெக்டா ஒளிப்பதிவு பண்ணிடுவேனா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம். ஏன்னா கண்ணன் சார் தான் தொடர்ந்து ஒளிப்பதிவாளர் இருந்தாரு. அந்த நேரத்துல வந்து அந்த ஒரு வாரம் நான் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே ஒரு க்ளோஸ்அப் சொல்லிட்டு அந்த க்ளோஸ்அப்பை வந்து மானிட்டர்ல திருப்பி போட்டு பார்த்துட்டு சொல்றேன், எப்படா இப்படி லைட் பண்ண, இந்த முகத்துக்கு இந்த லைட்டிங் தான் நல்லா இருக்கணும், எப்படா தோணுச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அதாவது அது என்னால மறக்கவே முடியாது. ஒரு 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 விஷயத்த ஒரு ஒளிப்பதிவாளன் பண்ணும்போது ஒரு இயக்குனரா அதை உட்காந்து பார்த்து இதுக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு எப்படி நீ டிசைட் பண்ண அப்படின்னு அவர் கேட்டு எங்கிட்ட அது பேசினார்ல, அந்த நிமிஷம் மறக்க முடியாது. அப்போ நிவாஸ் சார் அவங்க எல்லாம் ஒளிப்பதிவு பண்ணாங்க. அவங்க எல்லாம் எப்படி இன்டராக்ட் பண்ணிருப்பாரு நினைச்சு பார்க்க முடியுது. நான் அவர்கிட்ட மறக்க முடியாத ஒரு விஷயம், நாங்க இந்த படம் பண்ணோம், நம்ம வீட்டு பிள்ளை படம் பண்ணும்போது அவர் புதிய வார்ப்புகள் எடுத்த இடத்துலதான், அந்த வீட்டுலதான் நாங்களும் வந்து ஷூட்டும் பண்ணோம். அப்போ வந்து கேட்டேன், எதுக்கு சார் இந்த வீட்டை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, அப்ப சொன்னார் என்கிட்ட, நட்டி அப்பெல்லாம் ஒளிப்பதிவு பண்றதுக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம் கிடையாதுப்பா, கேமரா லைட்டு இவ்வளவுதான் வரும், ஆனா வீட்டுக்குள்ள லைட் வரணும், அதுக்கு அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற இடமா தான் நாங்க தேடி பார்த்தோம், அப்படி பார்த்த வீடு தான் இது. அது இன்னி நான் புதிய வார்ப்புகள்ல ஷூட் பண்ண இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைல நம்ம ஷூட் பண்றோம் இதே இடத்துல நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு இயக்குனர் மட்டும் கிடையாது, அவர் தொலைநோக்கு பார்வை நிறைந்த ஒரு மனிதர். அது வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதே இடத்துல உட்காந்து அந்த திருப்பி இந்த புதிய வார்ப்புகள் படத்தை நான் யூடியூப்ல போட்டு பார்த்துட்டு அந்த அந்த டைம்ல திருப்பி பார்த்துட்டு நம்ம வீட்டுல எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. சினிமாங்கிறத வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலா எடுத்துக்காம அதுல என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்னலாம் செய்ய முடியும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்பேஸ் கொடுக்க முடியும், இப்படிலாம் யோசிச்சு பண்ணக்கூடிய மனிதர்கள் அவர் முக்கியமான மனிதராக வந்திருக்காரு. அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி சொல்றது, இட்ஸ் லைக் மேத்தமேட்டிஷியன். நம்ம எதுவுமே சொல்ல முடியும். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவைப்படும், அதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும், எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட பண்ணிருக்காரு. நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. சிறு சிறு விஷயங்களை கூட கவனித்து அதற்கான ஒரு அங்கீகாரமும் பாராட்டையும் தரக்கூடியவர் பாரதி ராஜா அப்படிங்கிறதையும் நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு நட்டி நடராஜன்.